Hey guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சின்ன டூல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீசிங்காக யூஸ் பண்ணுற ப்ரீசிங் டின் அண்ட் டார்ச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ டின்னு தான். இது பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். பிகாஸ் இது வந்து பேக்கில் எடுத்து வச்சு கொண்டு போகிறதுக்கு காம்பேக்டாக இருக்கும். இதுவே நமக்கு என்எஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுவோம். இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா பியூட்டேனுங்கிற கேஸுங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து எல்பிஜி டின்னு தான் சொல்லி கேட்போம். பட் இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா பியூட்டேனுங்கிற ஒரு ஃப்ளேமபிள் கேஸு. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேஸ் வெல்டு பண்ணுறோம். ப்ளூ ஃப்ளேம் வரும். ஸோ இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீசிங் டார்ச் இருக்குங்க. ஸோ இந்த டார்ச்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து சிங்கிள் ஹெட் டார்ச்சு. ஸோ இதுலேயே ட்வின் ஹெட் டார்ச் இருக்குங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுலேயே வித் லைட்டரோட அட்டாச்சாக உள்ள டார்ச் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ இங்கே மார்க்கெட்டில் வந்துருச்சு. முன்னாடி வந்து கிடைக்கல, பட் இப்போ கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருமே வச்சுருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு டூல் ஆட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேங்க. சேஃப்டி பிளேட்டு வந்து வெல்டிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா, ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பேக் சைடு வெல்டிங் பண்ணுறப்ப இந்த ஃப்ளேம் வந்து வெளியில் அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன எஸ்எஸ் ஸ்டீலு தகரம் ஏதாவது ஒன்று வச்சு தான் வந்து வெல்டிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி பிளேட் இருக்குங்க. பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சேஃப்டி பிளேட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. நம்ம வந்து இதை தாண்டி வந்து அதிகமாக ஃப்ளேம் வந்து வெளிப்பக்கம் போகாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பைப்பை வந்து காப்பர் பைப்பை வெல்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கப்புறம் இதில் ஃப்ளேம் பண்ணி காப்பர் பிளேட்டுக்கு சென்டராக நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டு வெல்டு பண்ணலாம். ஸோ வெல்டு பண்ணுறப்போ அந்த ஃப்ளேம் வந்து இதுக்கப்புறம் இருக்க பொருளில் வந்து பட்டு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு மேலே சேஃப்டிக்காக இன்னொரு பிளேட் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறப்போ வந்து இந்த பிளேட் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொருத்தர் இருந்தால் தான் அந்த பிளேட்டை பிடிச்சிட்டு நம்ம வெல்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக இது வந்து சேஃப்டி பிளேட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஸ்பூன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி சிங்கிள் ஹெட்டு இதில் வந்து டார்ச்சில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற இதுக்கும் இது சரியாக ஒத்து வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இனிமேல் வந்து ஃப்ளேம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டூல் காட்டுறேங்க. இதுலேயே வந்து ப்ரீசிங் டார்ச்சில் இன்னொரு டார்ச் வெரைட்டியாக வாங்கியிருக்கேன். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கலான்ட்டு எடுத்தது. இந்த ப்ரீசிங் டார்ச் வாங்கியிருக்கேங்க. ஸோ இது வந்து இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஃப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே நமக்கு மேட்ச் பாக்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதுக்குள்ளேயே வந்து இன்பில்டாக லைட்டர் இருக்குது. ஸோ அதனால் இது போகிற இடத்துல வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது லைட்டரோட வித் அட்டாச்சு லைட்டரோட வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நான் இப்போ வந்து சில நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் பாக்ஸ் கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தட்டையும் மேட்ச் பாக்ஸ் வந்து கேட்கணும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் இப்படி அட்டாச் பண்ணிட்டு கேஸை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டர் மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, ஃப்ளேம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் காட்டின அந்த சேஃப்டி பிளேட் மட்டும் இதில் அட்டாச் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் அது ஃபிக்ஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த டார்ச் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து சேஃப்டி பிளேட் வச்சு தான் வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த பிளேட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணுறதுனா பண்ணலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த வந்து கொஞ்சம் அகட்டலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா அந்த பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் எந்த பிளேட்டு சேஃப்டி பிளேட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் நான் வெல்டு பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சு தான் வெல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காக மேட்ச் பாக்ஸ் வந்து தேடிட்டு இருக்க தேவையில்ல. நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது. திரும்ப ஆஃப் பண்ணுறதும் ரொம்ப குயிக்காக ஆஃப் ஆயிடுது. ரிமூவ் பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட்டு நம்ம சிலிண்டரை வந்து வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதை அப்படி வச்சு புஷ் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா கரெக்டாக லாக் ஆயிரும். ஆனால் அடுத்து வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி புஷ் பண்ணோன்னா ஃப்ளேம் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது தான் வச்சுருப்போம். கமர்ஷியலில் பேக்கேஜ் யூனிட் இந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக ஆக்சிஜன் சிலிண்டரும் எல்பிஜி சிலிண்டரும் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் வெல்டு பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூலோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.